புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31 32 33 என்ன சொல்கிறது? ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். தாம் தெரிந்து கொள்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டாராம். அதுதான் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லுவர். என்றைக்கு யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமானமாக்குகிறார், யாரை நீதிமானமாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் ஆண்டவருடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். கைவிடவும் மாட்டார். அவர் எந்த நோக்கத்திற்கு தம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக அவர் நம் மீது வைராக்கியமாக இருக்கிறார். அவர் நம் மீது வைராக்கியமாக இருக்கும் பொழுது நாமும் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும், அவரிடத்திலே நாமும் வைராக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய இன்வால்வ்மெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அது நீண்ட தூர பயணம். அந்த பயணத்தில் ஆண்டவருடைய பர்பஸ், ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ விசுவாசத்தை ஆண்டவர் மீது வைத்து அதை கடைசி வரையிலும் நாம் காத்து கொள்ளும் பொழுதுதான் அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பூமிக்குரிய வாழ்க்கை அடுத்தது நித்திய காலமாக வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறது. ஆகையால் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் நம்மை காப்பாற்றுகிறார், நித்தியத்திலும் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு சோதனை வந்தாலும் அதை சகித்து ஓடக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது தடைபடாது. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக மாத்திரமல்ல, உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை வழிநடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அப்போ வாழ்க்கையில் சஞ்சலங்கள் துன்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது. நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும். அவை எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் தம்முடைய நீதிமானை விடுதலையாக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குகிறார். ஆகையால் தான் குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தை. சத்தியம் என்றால் என்ன? இயேசு. அவரை நம்புகிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் அவர் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏனென்றால் காலங்களும் சமயங்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய கரத்தில் தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. ஏன்? இந்த உலகத்தை படைத்தவர் அவர்தான். அண்ட சராசரங்களையும் படைத்தவர். இந்த பூமியை வெளிச்சத்தை உண்டாக்கினார், வெளிச்சத்தின் மூலமாக இருளை உண்டாக்கினார், பூமியிலே மரம் செடி கொடிகளை உண்டாக்கினார், வானத்திலே மழையை உண்டாக்கினார், மிருக ஜீவன்களை உண்டாக்கினார், மனுஷனை மண்ணினாலே உருவாக்கினார். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். அவர் எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடியவர். பிரைஸ் தி லார்ட். அந்த உருவாக்கக்கூடியவர் நாம் சரியாக புரிந்து கொண்டால், நம்மை அவரிடத்திலே அர்ப்பணித்தால், இதிலும் பெரிதான காரியங்களை நீ காண்பாய், இதிலும் பெரிதான காரியங்களை நீ காண்பாய். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். அப்படியானால் அதிசயங்களை பார்க்கின்ற வரையிலும் உங்களை விட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கின்ற வரையிலும் உங்களை விட மாட்டார். எதற்கு சும்மா ஃபாலோ பண்ணணும்? பிரைஸ் தி லார்ட். எதற்கு நான் ஃபாலோ பண்ணணும்? என்ன பர்பஸ் இருக்கு அப்படி நீங்கள் நினைக்கலாம்.
ஆனால் ஆண்டவர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார். அது உலகத்தில் உள்ள மனிதனுக்கு கிடையாது, உலகத்தில் உள்ள ஜாதி ஜனங்களுக்கு கிடையாது. எந்த நாடாக இருந்தாலும், எந்த உலகமாக இருந்தால், எந்த மக்களாக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளை அவர் நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்களை செய்தார். அவர் எதற்கு செய்தார்? இன்னும் செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையினால் இறங்குவார். அப்போ சஞ்சலம், வருத்தம், துன்பம் இருக்கத்தான் செய்கிறது, இழப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. பிரச்சனை இல்லாத மனிதன் ஒருவனும் கிடையாது. எல்லாரிடத்திலும் பிரச்சனை இருக்கிறது. ஆனாலும் அதை விட, பிரச்சனைகளை விட கிருபை மேலானது. பிரைஸ் தி லார்ட். அவர் வைத்திருக்கிற கிருபை இருக்க, அது மேலானது. தாவீதுக்கு தேவன் கிருபையை தான் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். கிருபை ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அந்த கிருபை கடைசி வரையிலும் காப்பாற்றும். பிரைஸ் தி லார்ட். கடைசி வரையிலும் கூட வரும் அந்த கிருபை, அது மாறாதது. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. மனுபுத்திரரை அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் சஞ்சலப்படுத்த மாட்டார்னாக்கா அப்போ வேறு யார் மூலமாக சஞ்சலம் வருகிறது? பிரைஸ் தி லார்ட். அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சஞ்சலப்படுகிறான். அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதனைக்குட்படுகிறான். ஆனால் அவை எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படி உங்களை காப்பாற்றுகிற கர்த்தர் மறந்து போகாதீர்கள். ஏழ்மை, தரித்திரம், பிரச்சனை, சஞ்சலம் எல்லாம் இருந்தாலும் அதன் மத்தியில் நீங்கள் சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு வெற்றியை பெறப்போகிறோம் என்ற அந்த நோக்கத்தோடு நீங்கள் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரச்சனை உங்களோடு வந்தாலும் அந்த பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீர்கள் என்ற அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இன்றைக்கு சமுதாயத்தில் முன்னேறினவன்லாம் பின்னாடி போயிட்டான். ஆடினவன், பாடினவன், குதித்தவன், கும்மாளம் போட்டவன், பிரைஸ் தி லார்ட், எல்லாம் இன்றைக்கு பின்னாடி போயிட்டான். ஆனால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நம்மை நடத்துகிற விதத்தில் நம்ம போனோம்னாக்க நிச்சயமாக வெற்றி. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தோல்வி அல்ல, வெற்றிக்குரிய வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுகிறான். அப்போ கிருபையும் இரக்கத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார்னாக்க நமக்கு இருக்கிற வருகிற பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரை மனப்பூர்வமாய் விசுவாசிக்கணும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சூழ்நிலையை பார்த்து பயப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் 22ஆம் வசனம் சொல்கிறது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அப்போ நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது. நம்மோட எத்தனையோ பேர் வந்தாங்க, எத்தனையோ பேர் நாம் பார்த்துருக்கோம், எத்தனையோ பேர் பழகி இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் நல்லவங்க கெட்டவங்க எல்லாரையும் பார்த்துருக்குறோம். ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் இல்லை, பூமியில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இதுவரையிலும் நமக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இடமும் ஜீவனை கொடுத்து நாம் நிர்மூலமாகாமல் நம்மை காப்பாற்றுகிறாரே, அதான் கர்த்தருடைய அதிசயம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி அவருக்கு, ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்றி சொல்ல சொல்ல கர்த்தர் நம்ம மேலே கிருபையை பொழிந்துக்கிட்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அவர் எவ்வளவுக்கு அதிகமாக பிரைஸ் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதிலே அவர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகையால் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அவருடைய உண்மை பெரிதாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய உண்மை இல்லை, பொய். எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போனார்கள். ஆனால் அவர் உண்மை, இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருக்கிறபடியினாலே எல்லாருடைய பாவங்களையும் தாம் சுமந்தார். பிரைஸ் தி லார்ட்,
தாம் எல்லாருடைய பாவங்களை கல்வாரி சிலுவையிலே தாம் சுமந்து தேவ ஆட்டுக்குட்டியானவர், பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், மனுகுலத்திற்காக தன் பாவங்களை, மனிதனுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்தார். அந்த ஒரு பெரிய விசுவாச நம்பிக்கை தான் கிறிஸ்துவுக்குள் நம்மை வாழ செய்கிறது, ஓட செய்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகையால் பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தர் என் பங்கு. எனக்கு பங்கு என்னது? எனக்கு யார் பங்கு? கர்த்தர் தான் என் பங்கு. ஆகையால் தான் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். என் பங்கு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்கும் கர்த்தர் நல்லவர். தம்மை தேடுகிற, தமக்கு காத்திருக்கிறவர்கள், தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். காத்திருக்க வேண்டும், அவரை நாம் தேட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவரை எவ்வளவுக்கு அதிகமாக நாம் தேடுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக இந்த உலக பிரச்சனைகள் ஒன்றும் நம்மை அணுகாதபடி காப்பாற்றுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது சாதாரணமான காரியம் அல்ல பிரியமானவர்களே. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அப்ப கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார், நம்மை ரட்சிப்பார், நம்மை விடுதலையாக்குவார் என்று காத்திருப்பது நல்லது. கர்த்தர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதின் காலத்தில் தேவன் நேர்த்தியாக காரியங்களை செய்து முடித்திருக்கிறார், இன்னும் முடித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பிரைஸ் தி லார்ட். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன். அவருடைய சமூகத்துக்கு ஏன் வருகிறோம்? பலன் பெற்றுக்கொள்கிறோம், கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். காரணம், கர்த்தருக்கு காத்திருப்பது மாத்திரமல்ல, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். அவரை தேடணும். வருகிற உங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கர்த்தர் சரியான பாதையிலே நடத்துவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரியான பாதையிலே நடத்தும்படியாக தேவன் உங்களை வழி நடத்துவாராக. வேகமாக ஓடினவர்கள் எல்லாம் இன்றைக்கு விழுந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை அவருடைய பாதையிலே ஓட வைக்கிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவின் அண்டையில் வர முடியாது என்று சொன்னவர் அவர்தான் வழி. நாம் ஒரு தனி வழியை உண்டாக்க முடியாது. அல்லேலூயா. தனக்குன்னு ஒரு வழியை உண்டாக்க முடியாது எந்த ஒரு மனுஷனும். ஆண்டவர் வழியில தான் போக முடியும். தனக்குன்னு வழியை உண்டாக்குறவன் தான் விழுந்து போறான். பிரைஸ் தி லார்ட். தனக்குன்னு வழியை உண்டு பண்ணுவது மாத்திரமல்ல, பெருமை கொள்கிறவன், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அவங்க தனக்குன்னு ஒரு வழியை போறாங்க. பதவி மோகம், பண ஆசை, ஹல்லேலூயா. தனக்குன்னு ஒரு வழி. நம்ம தான் பெரிய இல்ல 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 இல்ல. பிரைஸ் தி லார்ட். இயேசுதான் பெரியவர், இயேசுதான் வழி. அவற்றை தான் உண்மை இருக்கு. வேற உலகத்தில் யார்ட்டையும் உண்மை இல்லை. ஆனால் தான் உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் நம்மை தேவன் அதிகாரியாக முதன்மையாக மாற்றுவாராம். எப்படி யோசேப்பை ஆண்டவர் முதன்மையாக மாற்றினார். யோசேப்பு கடந்து வந்த பாதை வித்தியாசமான பாதை, சிறைச்சாலை அனுபவம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் மாற்றுவார். கொஞ்சத்தில் நீங்கள் உண்மை அவருடைய வழியில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய வழியில் வர எனக்கு உதவி செய்யுங்க.
எனக்குன்னு ஒரு வழி இல்லை. நீங்கள் தான் அந்த பூமியில் பிறக்க வைத்தீங்க, நீங்கள் தான் பூமியில் என்னை வாழ வைத்தீங்க, எல்லாவற்றையும் நீங்கள் தான். எங்களுடைய சுய பலத்தினாலோ ஞானத்தினாலோ ஐஸ்வர்யத்தினாலோ ஒன்றுமே இல்லை, எல்லாம் நீங்கள் தான் செய்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி சொல்லும்பொழுது ஆண்டவர் உங்களை ஒரு நாளை விட்டு விலகவே மாட்டார், என்றைக்கும் விலக மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பார், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார் என்று அவருக்காக காத்திருக்கும் பொழுது, அவரை நம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா நீங்கள் மனுஷரை நம்பதை பார்க்கலாம் கர்த்தரின் பேரில் பெற்றதலாக இருப்பது என்ன? ஆண்டவர் மீது நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீங்க, அவருக்காக காத்திருக்கிறீங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், இயேசு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்றென்றைக்கு உதவி செய்யக்கூடியவர். பிரைஸ் தி லார்ட். அவரால் செய்ய முடியும். எத்தனை கூட்டம் இருக்கிறது, எத்தனை ஜனங்கள் இருக்கட்டும் சமுதாயத்தில், ஆனால் உங்களை விசேஷித்த விதமாக இயேசு நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிடாதீங்க, சகலத்தையும் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்வது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி என்கிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், அல்லேலூயா, உங்களை சோதிக்கும்படி. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, my beloved brother and sister, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி என்கிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கனிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதால் சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. சந்தோஷப்படுங்கள். பாடுகளை கொடுத்தா அந்த பாடோட முடிக்கிறவர் இல்லை, அந்த பாடுகளிலிருந்து ஒரு வெற்றியை கொடுப்பார், வெற்றியை கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் திரும்ப அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை உன் மூலமாக செய்வார். ஹல்லேலூயா. பற்றி எரிகிற அக்னியை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதால் சந்தோஷப்படுங்கள். ஆண்டவர் அதனால்தான் தாவீது சொல்றது காரணம், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. உபத்திரவத்தில் தான் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பிரச்சனையை உண்டு பண்ணும்பொழுது, எல்லாரும் நம்மளை விட்டு விலகும் பொழுது, எல்லாரும் நம்ம மீது தீங்கான காரியத்தை செய்யும் பொழுது, நம்மளை ஒதுக்கும் பொழுது ஆண்டவர் அதில் ஒரு பாடத்தை கற்று வைத்திருக்கிறார். இது பள்ளிக்கூடத்தில் காலேஜிலலாம் யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது, புத்தகங்கள் கற்றுக் கொடுக்க முடியாது. அனுபவத்தில் நீங்கள் கற்றுக்கிற பாடம் இருக்க, அது கடைசி வரலும் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்கள் அநேகர்களுக்கு இப்படிப்பட்ட பாடுகளுக்குள் போகிற மக்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போயிடுவாங்க. இந்த சீர்கெட்ட சமுதாயத்தில், சீர்கெட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வரும்போது அது நல்லது நல்லது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். தாங்க முடியாதது தான் வாழ்க்கையில். சிலதெல்லாம் எல்லாத்தையும் தாங்கலாம், சிலதெல்லாம் தாங்க முடியாது. ஆனாலும் தாங்கும்படியான பலத்தை ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அவர் தான் கொடுக்கிறார். அவர் தான் சமாதான காரணம். அவர் தான் ஆலோசனை கர்த்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தாயை போல தேற்றுகிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகையால் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம்
1ஆம் வசனம் 2ஆம் வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னி ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்குறீங்க, எவ்வளோ பெரிய காடுகள் தீ பிடித்து எரிகிறது, பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் எரியுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் இருக்குது. ஆனால் இங்கே மோசேக்கு ஆண்டவர் காட்டுகிற காரியம் என்ன? முட்செடி எரிகிறது. அந்த முட்செடி எரிந்தாலும் அது வெந்து போகாமல் இருக்கிறது. அந்த முட்செடிக்கு எந்த சேதமும் வரவில்லை. அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவங்கள அந்த பிரச்சனை சேதப்படுத்தாது, வெந்து போகாது. இது மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த காட்சி. இது பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ கடந்து வந்த பாதையிலே கர்த்தர் நம்ம எவ்வளோ அதிகமாக நேசித்தார், எவ்வளோ அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் வெந்து போகக்கூடிய அளவுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. ஆனால் இன்றைக்கு வரையிலும் தேவன் வெந்து போகாமல் காப்பாற்றுகிறாரே, அதுதான் அவருடைய மகாபெரிய கிருபை, மகாபெரிய கிருபை. பிரைஸ் தி லார்ட். அது ஏன் மோசேக்கு காட்டுறாருன்னா, அது ஒரு அதிசயத்தை காட்டுறாரு. ஊழியத்திலே அழைக்கப்படுவதற்கு முன்பாக பிரைஸ் தி லார்ட், உனக்கு ஒரு சேதம் வராது. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு சேதம் வராது. அது மற்றவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை வேற, உனக்கு இருக்கிற பிரச்சனை வேற. உன்னை அது சேதப்படுத்தாது, அது வெந்து போகாது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, பயப்படாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லு. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார், காப்பாற்றி வந்திருக்கிறார், இனிமேல் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, கண்பானவர்களே, வேதம் சொல்கிறது, தானியேல் 3ஆம் அதிகாரம் 24-25. அப்போது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவளாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்க வாலிபர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்களுக்குள்ள இருந்த வைராக்கியம் ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்க நெருப்புல போட்டாலும் சரி, எதில் போட்டாலும் சரி, நான் உங்க தெய்வத்தை வணங்க முடியாது. அதுவும் வாலிபர்களுக்குள்ள இருந்த விஷன் எப்படி இருந்துச்சு பாருங்க. அப்ப வாலிபன்னா தாவீதை பார்த்து சொன்னாங்க, வாலிபனே நீ யாருடைய மகன் என்று கேட்டார்கள். அந்த அளவுக்கு வாலிபர்கள் இருந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அக்னியிலே போடப்பட்டாலும் 4ஆம் ஆளின் ஆவியானவர், 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றான். அப்ப அக்னியில போடப்பட்டா கூட அக்னி மயமானவர், அக்னியானவர் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். நம்மை காப்பாற்றுவார், எத்தனை சூழ்நிலை காப்பாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அக்னியிலே போடப்பட்டாலும் சரி, எப்படி சிறைச்சாலையில் வைக்கப்பட்டாலும் சரி, கர்த்தர் காப்பாற்றுவார். அவர் நல்லவர். அவர் அருமையான காரியங்களை நம்முடைய மனு குலத்திற்காக மாத்திரமல்ல, நமக்காக செய்திருக்கிறார். இந்த வருஷத்தை நன்மையால் முடிச்சூட்டி பாதை நெய்யாய் பொழியும் என்று சொன்னார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், பூமியில் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா.
ஆண்டவர் சொன்னார், இயேசு பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துடைய விருப்பம் எப்படி பாருங்க. ஹல்லேலூயா. இந்த பூமியில வந்தவருடைய நோக்கம் என்ன? பிரைஸ் தி லார்ட். தேவன் மனிதனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இயேசுதான். அவர் சொல்றார், நான் அக்னியை போட வந்தேன், இந்த பூமியிலே அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி வச்சிருக்கிறாரு? அக்னியா வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அக்னி கிட்ட எந்த பூச்சியும் கிட்ட நெருங்காது. பிரைஸ் தி லார்ட். ஒரு அக்னி பற்றி எரியுதுன்னு சொன்னால், எப்பேற்பட்ட பூச்சியாக இருந்தாலும், விஷப்பூச்சியாக இருந்தாலும், எந்த பூச்சியாக இருந்தாலும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்யும்படி பிசாசு 1000 காரியங்களை கொண்டு வந்தாலும் தேவன் அவருடைய அக்னிமயமாக வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது நம் மீது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதா? அக்னியிலே காட்சி கொடுத்தவர் மோசேக்கு. பிரைஸ் தி லார்ட். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்னியிலிருந்து காப்பாற்றினவர். நான் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகம் முழுவதும் ஓசன்னா ஓசன்னா என்று பேசக்கூடிய வார்த்தைகளை ஆண்டவர் வேதத்தில் வைத்திருந்தாலும், தேவனே என்னை காப்பாற்றும், கர்த்தாவே என்னை காப்பாற்றும், கர்த்தாவே என்னை ரட்சியும் என்று சொன்னாலும், தேவனை என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்க என்று தாவீது சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அப்படி காப்பாற்றக்கூடிய ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படிதான் நமக்காக தான் இருக்கார். ஏதோ நம்ம ஏதோ ஜஸ்ட் கிறிஸ்தவங்களா ஆயிட்டோன்றதுக்காக அல்ல பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. உன் மீது அக்னியை அவர் வைத்திருக்கிறார். அந்த அக்னி பற்றி எரிய வேண்டும். எந்த பிரச்சனையும் உன்னை அணுகாதபடி இருக்க வேண்டுமானால், பிசாசு, பில்லிச்சூன்ய கட்டுகள், மாந்திரிகங்கள், வன்கண்கள், பொறாமையான ஆவிகள், எரிச்சலுடைய ஆவிகள், வியாதிகள், கடன் பிரச்சனைகள், பொல்லாத மனிதனுடைய மாய்மான சூழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், உன் மீது எரிகிற அந்த அக்னி உன்னை காப்பாற்றும். ஹல்லேலூயா. மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தையும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள் என்று சொன்னார். அவருடைய அதோட உள்ள அக்னியை உங்கள் மீது வைத்திருக்கிறார். அக்னி அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட். அக்னி அபிஷேகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் முடிவு பரியந்தம் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்போனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்ட வசனம் எப்போது நிறைவேறுகிறது என்று சொன்னால், நீ அக்னிமயமாக மாறும்பொழுதுதான். ஹல்லேலூயா. அதுக்காக இங்கே அங்கே ஓட தேவையில்லை. நீ இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணு, சபையில் ஜெபம் பண்ணு. ஏன்னா உலகம் வந்து பொல்லாத உலகம். முதல்ல எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது. இப்போல்லாம் யூடியூப் என்னமோ ஃபேஸ்புக்குன்றான், எல்லாத்துலேயும் வருது. பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துலேயும் கேமரான்றான். உலகம் அப்படி இருக்கு. யாரையும் நம்ப தகுந்தவர்கள் அல்ல. ஆனால் நீ அக்னிமயமாக இருந்தால், அக்னி ஆண்டவரின் மீது போட்டிருந்தால், எல்லாவற்றையும் நீ அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்கிறார். பலவானை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிறார். அழைத்த அழைப்பிலே நிலைத்திருந்தால் நீ அந்த அக்னி அபிஷேகத்தை காத்துக்கொள்ளலாம். அழைத்த அழைப்பு, நீ தெரிந்து கொள்கின்ற காரியம், ஹல்லேலூயா, நன்மையான காரியங்களை பயக்கும். அதான் பவுல் சொல்றார், வாழ்ந்திருக்கும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கும் தெரியும், எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? அவர் சொல்வது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொன்னாரே. கர்த்தர் அப்படியாப்பட்ட அக்னியா அவர் நிரப்பப்பட்டிருந்தார். ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் ஆண்டவருக்காக எல்லாம் தன் ஜீவனை கொடுத்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். இரத்த சாட்சியாக மரித்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். வைராக்கியம் உள்ளவர்கள் தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். வைராக்கியம் உள்ளவர்கள் தான் தேவன் அக்னிமயமாக மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எலியா ஜெபிக்கும் பொழுது அக்னி இறங்கினது. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் எனக்கு அன்பானவர்களே, இந்த அக்னி தான் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்துனது. 40 வருஷம் பகலில் மேக ஸ்தம்பத்திலையும் இரவில் அக்னி ஸ்தம்பத்திலையும் தேவன் நடத்தினார். ஹல்லேலூயா. இப்போ வெளிச்சத்தை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமாக அவர்களை பகலிலும் இரவிலும் நடத்தக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அப்போ இருளிலே நடத்துகிறார் என்று சொன்னால் அவர் அக்னிமயமாக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் சாதாரணமானவர் அல்ல. செங்கடலை 2ஆக பிரித்தவர். பிரைஸ் தி லார்ட். அப்படியாப்பட்ட ஆண்டவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என்னுடைய வழிகள் அல்ல. ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடித்திருக்கிறார். யாருக்கு முடித்திருக்கிறார்? உனக்கு தான், உங்களுக்கு தான் முடித்திருக்கிறார். வேறு யாருக்கோ பாஸ்டர் சொல்கிறார் நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களுக்கு. ஆண்டவரை முழு மனதோடு தேடும் பொழுது கர்த்தர் ஒரு நாள் அவங்களுக்கு தான் எல்லாமே வைத்திருக்கிறார். வரங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வரங்களை வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய கனிகளை வைத்திருக்கிறார். இந்த ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக உங்களை ஒரு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்று சொன்னால் மலையில் உள்ள பட்டணம் எப்படி மறைந்திருக்க மாட்டாதோ அதுபோல தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களை மலையில் உள்ள பட்டணமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகையால் தான் வேதம் சொல்கிறது, உபாகம் 1ஆம் அதிகாரம் 10-11 என்ன சொல்கிறது? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்த நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். உங்களை பெருக பண்ணினார். வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளா இருக்கிறீங்க. நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதம் என்பது தேவன் கொடுக்கிற இது. பிரியமானவர்களே, தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அதான் உபாகத்தில் மோசேக்கு பின்னாடி எழுதப்பட்ட இந்த வேத பகுதி யோசுவாவுக்கு சொல்லும்போது அவர் எழுதின வாக்கியங்கள் தான் இந்த ஆசீர்வாதங்களை குறித்து வேதம் சொல்கிறது. உபாகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பான். எங்க பாஸ்டர்? எப்போ பாஸ்டர் ஆசீர்வதிப்பாரு? உன்னுடைய இன்வால்மெண்ட் பொறுத்து இருக்கு, உன்னுடைய அர்ப்பணிப்பை பொறுத்து இருக்கிறது, உன்னுடைய வாஞ்சியை பொறுத்து இருக்கிறது, உன்னுடைய பிரியத்தை பொறுத்து இருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லியபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். நிறைவேற்றி கொடுப்பாரு. எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் மாற்றி நீ கடன் கொடுக்கிற பிள்ளையா கர்த்தர் மாற்றுவாரு. நாட்கள் சமீபமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆசீர்வாதம் உன் தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில், அப்ப உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். நம்ம
எந்த தேசத்தில் இருக்கு அந்த தேசத்தில் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடன் இல்லாமல் இந்த சமுதாயமே இல்லை, உலகமே இல்லை கடன் இல்லாமல். பேங்க்கு அதுக்கு தான் இருக்கு. ஹல்லேலூயா. உலகத்திலே கடன் இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்னதான் கடன்காரனாக இருந்தாலும் நீ திரும்பவும் கொடுக்க செய்வேன். அதான் கர்த்தருடைய அதிசயம். பேசணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் தகப்பனே, இந்த நாளில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஐயா. சுகபலம் தாருங்க, ஆரோக்கியம் தாருங்க, பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பை கொடுங்க, ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒரு பெருக்கத்தை கொடுங்க. ஆண்டவரே, பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளுங்க. உடைய நாமத்தை பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.